ஹலோ ஹாய், ஐ எம் கிருஷ்ணமூர்த்தி. நான் இப்போ சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன ஒர்க்குனாக்கா போல் ஒர்க், ஹெச்டி லைன், எல்டி லைன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பர்ஃபெக்டாக பிபிஇ, நம்ம பிபிஇனா யூனிஃபார்ம், இந்த சேஃப்டி ஷூ, இந்த சேஃப்டி ஹெல்மெட், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சேஃப்டி நாம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது நம்மளுக்கு வேலை. ஓகேங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போல் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து எல்டி போல். ஓகேங்களா? பாருங்கள், வெள்ளை கலர் பேண்ட் இருக்குது, சிங்கிள் பேண்ட் இருக்குது. இந்த போலோட லென்த் வந்து 10 மீட்டர். ஓகேங்களா? 10 மீட்டர் எல்டி போல். இதில் தான் வந்து நம்ம வீட்டுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் தேவையான அந்த காட்டர் பிளக்ஸ், இந்த 4 ஒயர் வருதுங்களா, அந்த ஒயர் வந்து இதில் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹோல்ஸ் தான் வந்துட்டு சைடில் வந்து நம்ம ஹை போல்ட் போடுவோம். இந்த சைடில் வந்து ஹை போல்ட் வந்து செட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம அந்த காட்டர் பிளக்ஸ் வந்து போகும். இந்த போல் டு போல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனாக்கா 50 மீட்டர் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப வைக்கக்கூடாது. வைக்கலாம், ஆனால் அதுக்கு தகுந்த போல் வேறு போல் இருக்குது. இது வந்து வெயிட் வந்து இவ்வளோ தான் தாங்கும். லோடு எவ்வளோ அவ்வளோ தாங்க முடியும். சேக் வந்து கரெக்டாக பார்த்து சேக் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கிள் பேண்ட் இருப்பாங்க. இது வந்து 10 மீட்டர். இது வந்து நம்ம 1.5 மீட்டர் எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம். 1.5 மீட்டர் வந்து பொக்லைன் மூலமாக எக்ஸ்கவேஷன் பண்ணி இவ்வளோ வரும். 1.5 மீட்டர் வந்து நம்ம கீழே வந்து நட்டுட்டு சைடில் வந்து நம்ம காங்கிரீட் எல்லாம் போட்டு நம்ம லைன், வாட்டர் லெவல் லைன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கின்னு இங்கே பாருங்கள், இந்த எர்த்திங் போல்ட்டு இருக்குங்களா, இது வந்து லைன் சைடு வைக்கும். ஸ்ட்ரெயிட் சைடு வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பாயிட்டு பின்னாடி காங்கிரீட் எல்லாம் போட்டு பின்னாடி இவ்வளோ வரும். அதுக்கு மேலே நம்ம கோப்பிங் போடுவோம். சைடில் ரிங்கு மாதிரி வச்சுட்டு கோப்பிங் போடுவோம். இதுதான் இதோட செட்டப். அடுத்து வந்து பாருங்கள், 13 மீட்டர் போல். இது பாருங்கள், இது 13 மீட்டர் போல். அதோட 3 மீட்டர் அதிகமாக இருக்கும். இது வந்து எல்டி போல், இது வந்து எக்ஸ்டி போல். பாருங்கள், ரெட் கலர் இருக்கிறது 13 மீட்டர். 13 மீட்டர் போலுனாக்கா நம்ம மேலே போவோம். அதில் தான் நம்ம கிராஸ் ஆரெல்லாம் செட் பண்ணுவோம். கிராஸ் ஆரெல்லாம் வந்து பாருங்கள், இதை செட் பண்ணுவோம். இந்த ஹோல்ஸ் இதுதான் வந்து நம்ம லைன் சைடு போவோம். இது ஸ்ட்ரெயிட் சைடு. இந்த டாப்பில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த கிராஸ் ஆரம் வந்து இப்படி ஃபிட் பண்ணுவோம். இங்கே வந்து பிரேஸ் ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் வரும், இங்கே ஒரு ஆங்கிள் வரும். இந்த ஆங்கிள் போட்டு டபுள் கிராஸ் ஆரம், டென்ஷன் ஆகிற இடத்துல வந்து டபுள் கிராஸ் ஆரம் வைக்குவோம். சிங்கிள் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரைட்டாக போகிற லைனில் வந்து ஒரே ஒரு கிராஸ் ஆரம் வைக்கும். அதனுடைய போல் இது வந்து எக்ஸ்டி போல். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம 2 மீட்டர் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். புள்ளி அது வந்து 1.5 மீட்டர் எல்டி போல். இது வந்து 2 மீட்டர். எக்ஸ்டி எல்லாம் வந்து 2 மீட்டர். 2 மீட்டர் எக்ஸ்கவேஷன் பண்ணி நம்ம காங்கிரீட் போட்டு அப்புறம் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இதே வந்துட்டு இதில் வந்து 3 கோடு இருக்கும். 3 கோடு இருக்குன்னாக்கா அது வந்து எஸ்எஃப்எஸ் போல். இது வந்து ஸ்மால் ஆக்டகனல் ஸ்மால் போல் இது. ஓகேங்களா? ஆக்டகனல்னால் 8 ஃபேஸ் இருக்கும், 8 சைடு, 1 2 3 4 அந்த மாதிரி வந்துட்டு 8 பக்கம் இருக்கும். அதுதான் வந்து ஆக்டகனல். ஓகேங்களா? அதே மாதிரி 3 கோடு இருக்கிறது வந்து டெட் எண்டில் வரும். இப்போ லாங் ஸ்பேன் இருக்குதுன்னா ஒரு 5 போலுக்கு நடுவில் ஒரு டெட் எண்ட். நம்ம இந்த ஒயர் லாஸ்ட் ஒயர் இழுத்து கட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் டெட் எண்ட். அங்கே வந்து நம்ம வந்து அந்த பெரிய போல் நடுவோம். அந்த பெரிய போல் எடுத்து அதோட நடுவோம். சேம் அதே மாதிரி தான். அதுலேயும் 13 மீட்டர்லேயும் 3 கோடு வரும். 3 கோடு வர்றது வந்து எஸ்எஃப்எஸ் பெரிய போல். அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் நம்ம லோடு எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல அந்த போல் நட்டு நம்ம ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து 2 மீட்டர் குழி நடணும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பின்னாடி நம்ம இங்கே தான் வந்துட்டு பார்பர் ஒயர், டேஞ்சர் த்ரெட் எல்லாத்தையும் சுற்றுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து கேபினை இந்த எர்த்திங் வந்து இதிலேருந்து நம்ம போல்லேருந்து எர்த்திங் போடணும். அதுக்கடுத்து இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும், ஹோல் இங்கே இருக்கும். இங்கே தான் வந்து கேபினெட்டோடைய வரும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கேபினெட் வரும் அடியில். அதுக்கப்புறம் வந்து மேலே டிரான்ஸ்ஃபார்மர் வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கட் அவுட்டு வரும். இந்த இடத்துல மேலே அங்கே வந்து போஸ்ட் இன்சுலேட்டர் வரும். அவ்வளோதான். இதில் எல்டி போலில் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும்னு மெயினான வந்துட்டு ஒரு எல்டி போல், ஒரு எஸ்டி போல். எஸ்டி போல்லேருந்து இப்படி இங்கே வந்து இப்போ சப்போஸ் லைன் இப்படி போதுன்னாக்கா இங்கே முன்னாடி வந்து எல்டி போல் நடுவோம். இந்த போல் இன்னும் எஸ்டி போல் நடுவோம். அந்த போல் இங்கே நடுவோம். ஏன்னா இதை விட அது 3 மீட்டர் அதிகம். ஓகேங்களா? ஹெச்டி லைன் மேலேருந்து வரும். அதுலேருந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்குவோம் ஒயர். 3 பேஸ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் இன்சுலேட்டரில் வரும். அதுக்கடுத்து கட் அவுட் வரும். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வரும். அதுக்கு அடியில் வந்து கேபினெட் வரும். கேபினெட்லேருந்து நம்ம மறுபடியும் போல் வந்து அந்த மாஸ்டர் பைப் மூலயமா போல் எடுத்து வச்சுட்டு
அங்கேருந்து வீட்டுக்கு தேவையான ஒயர் வந்து நம்ம அந்த எல்டி போல் மூலிமா நம்ம எடுத்துன்னு போவோம். அவ்வளோதான் இதோட செட்டப். இதில் வந்து இது வந்து 10 மீட்டர் போல், 13 மீட்டர் போல், இன்னும் 12 மீட்டர் இருக்குது, 14 மீட்டர் இருக்குது. 14 மீட்டர் இருக்கிற போல் வந்து எல்லோ கலர் பேண்ட் இருக்குது. நான் காட்டுறாரு. பாருங்க, இதான் 14 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ பெருசு பாருங்கள், எக்ஸ்ட்ரா பெருசு. 3 பேண்ட் இருக்குது. 1 2 3 14 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எஸ்எஃப்எஸ் இருக்கும், டின்னு இருக்கும். 2 போல் இருக்கிறது டி, அது வந்து ஹைட்டாக வரும். மெல்லிஸ் போல் வந்து 14 மீட்டர். 15 மீட்டர் இருக்கிற போல் வந்து க்ரீன் கலர் இருக்கும். சேம் இதே மாதிரி தான் க்ரீன். சிங்கிள் பேண்ட் இருந்தாக்கா ஸ்மால், அது வந்து 15 மீட்டர். அதே வந்து 3 கலர் க்ரீன் கலர் பேண்ட் இருந்தாக்கா அது 15 மீட்டர் எஸ்எஃப்எஸ் அது. ஓகேங்களா? இவ்வளோ தான் போல் செட்டப். இதெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பெல்ட் தூக்கணும், பெல்ட் போட்டு நல்லா தூக்கணும். பெல்ட் வந்து எங்கே நல்லா வந்து இந்த 13 மீட்டர் போலன்னா இந்த 2 ஹோல் சென்டர் இருக்கும். 1 2 3 இந்த ஹோல் சென்டரில் இங்கே வந்து பெல்ட் போடணும். இந்த இடத்துல பெல்ட் போட்டு நம்ம லோட் பண்ணிச்சா நல்லா அழகாக வந்து போகும். ஒரு ஆள் பிடிச்சின்னு போகணும், சேஃப்டியாக பிடிச்சின்னு போகணும். ஃபோர்க் லிஃப்ட்னா பிரச்சனை இல்லை, அப்படி நல்லா ஏற்றுறோம். ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபோர்க் லிஃப்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து பெல்ட் போட்டு நம்ம க்ரேன் வரும். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வின் பண்ணிக்குவோம். பாய்.